ஜம்மு சைனிங் இன் டே 5 இன்றைக்கி ஒரு சூப்பரான நாள் தான். இன்றைக்கி ஷூக்கு மட்டும் வாயிருந்தால் கண்டிப்பாக அழுதுருக்கும். நானும் கழட்டுறேன் மாட்டுறேன் அப்படின்ட்டே போயிட்டு இருந்தது. துணி ஊற வைக்கிறதுக்கு ஒரு தடவை நான் கழட்டுறேன், அப்புறம் திருப்பியும் நான் வெளியே கடைக்கு போகணுன்னு கழட்டுறேன், தண்ணி பிடிக்கணும்னு கழட்டுறேன். அந்த ஷூ மட்டும் வாயிருந்தா நீ தயவு செஞ்சு ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் அப்புறம் இன்றைக்கி நம்ம தம்பிள் ஒர்க் அவுட் பண்ணோம். அது நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி நாளில் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் பொணாப்பட்டா இருந்தால் கண்டிப்பாக அந்த நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். அப்புறம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நான் கீழே போயிட்டேன். கீழே பார்த்தா இன்னும் நிறைய வேலை இருக்கிறதுன்ட்டாங்க. நான் எதாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கான தேவையான நல்ல விஷயங்கள், முட்டைகள் அதெல்லாம் அமுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. அப்படியே முடிச்சாச்சு. துணியெல்லாம் நானே கையில் துவைக்கல, வாஷிங் மிஷினில் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாட்டு கேட்கலன்னா நம்மளுக்கு தூக்கம் வராதுல்ல, அதனால் பாட்டு கேட்டு வேலையை முடிச்சிட்டேன். இந்த மூவி யாருக்கா தெரிஞ்சதுன்னா பேர் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம மூவி, ஃபீல் குட் மூவி. அப்புறம் கேஸ்லாம் தீர்ந்து போச்சு, அதெல்லாம் எடுத்து மாற்றிருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா ஏடிஎம் போகணுன்னாரு. அவர் காசில் அப்படியே கொஞ்சம் ஆட்டையை போட்டு நம்ம ஆறாக்கு பெட்ரோல் போட்டாச்சு. அப்புறம் வேறு என்ன, இன்னும் ஏன்டா முடிச்சிருக்க கைப்புள்ளன்னு படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் அடித்தலைவர் கால் பண்ணியிருந்தாரு. அங்கே போனால் நம்ம குட்டி நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் கிரிக்கெட் விளையாட வரீங்களா அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே அப்படின்னா நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். நாளைக்கு போவேன்னு தெரில. போனதுக்கப்புறம் இவன் வேறு என்னையும் கூப்பிட்டு கையை விடவே இல்லை. அப்புறம் ஒவ்வொரு கடையில் போகும்போது ஒவ்வொரு கடையாக நிறுத்தி இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அதாண்டே உங்கள் அம்மாட்டெலாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன், என்கிட்ட வந்தால் தாண்டா நீ எல்லாமே பண்ணுற அப்படின்னா அடித்தலைவரனா அப்படி தான். அப்புறம் விராட் கோலி ஆன் ஃபயர் அப்படின்ற மாதிரி கிரிக்கெட்டில் என்னை போட்டு தள்ளிட்டு இருந்தான். அப்புறம் ட்ரெண்டிங்காக ஒன்று போயிட்டு இருந்ததில்ல, அதை நீ கண்டிப்பாக பண்ணியே அவனை அப்படி சொல்லிட்டு வாஜமுன்னு கூப்பிட்டே இருந்தான். ஆனால் அதையும் கொஞ்சம் முடிச்சு விட்டேன். அதை இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் நம்ம இதில் ஒரு கருத்து மக்களே, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் குழந்தைங்களும் பண்ணாலும். நீங்களும் படிச்சிங்கன்னா அவங்களும் படிப்பாங்க. அப்புறம் குதிரை உதச்சி 2 பேர் சீரியஸாக இருக்காங்க. நான் தூங்கிட்டு இருந்தேனால எனக்கு அந்த நியூஸ் தெரில. பொனாப்பேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு நியூஸ் தெரிஞ்சிருக்கும். அதனால் சேஃபாக இருங்க மக்களே. டே முடிச்சுக்கிட்டேன். நோ ஷார்ட்கட், ஸ்டே ஸ்ட்ராங்.